வணக்கம் மக்களே, ஹாய் கிடையாது, வெல்கம் பேக் டு கேடிஎம் பிக் பாஸ் ரோஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எபிசோட் 100 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஏனாகுட்டி பிடிச்சிருக்கு. இடம் மாதிரி படத்தா ஒரு மாதிரி இருக்குமே எனக்கு. ஆரம்பமே அமர்க்கலாமா ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம தர்பீஸ் தலைவன் தான் வந்து ஒரு சண்டையா போட்டிருக்காப்புல. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, திவ்யா வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி வந்து வாட்டர் மெலன் கொரட்டை விடுறாரு, அது மட்டும் தாங்க முடியாது சொன்னாங்க. ஸோ அது வாட்டர் மெலன் எப்படியாவது ரூம் விட்டு எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா போட்டு கேர்ள்ஸ் எல்லாம் இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த ரூம்ல தூங்குறோம், அதனால நீ ஒரு நாளைக்கு வந்து அந்த ரூம்ல தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்றாங்க. அப்படி பேசுகிறாங்க. அது வேறு போனால் அதனால போகவே மாட்டேறியான் ஃபுல்லாக. வியானா குட்டி, திவ்யா குட்டி, இப்படி குட்டினே பேசி நான் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்தா என்ன பண்ணுவேன், கல்யாணம் பண்ணி துரத்துனா என்ன பண்ணுவேன் இப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தாலே ஒரு மாதிரி வந்துட்டு இதாகவே சுற்றிக்கிட்டு இருக்கான். என்ன கருமன்னே தெரியல. நைட்டானா அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து டாக்ஸு இந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிருவார் போல். அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். இவனுக்கு மறுபடியும் வேற உள்ளே விட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்கிற மாதிரி தான் இருக்குது. டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறான். அப்படி வந்து ஆகிட்டு இருக்குது. வியானா குட்டி, குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா, எனக்கு பாய் ஃப்ரெண்டுனா பாய் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுரு இப்படி அப்படின்னு என்னமோ பேசிட்டார் போல். ஸோ வந்துட்டு ஏன் வந்து இந்த மாதிரி அப்புறம் ஏன் இப்போ இந்த இவங்களாம் தான் சொல்லணும், அப்புறம் ஏன் போய் பேசுகிறீங்க அதால்ட்டா அதான் தெரியுது. அந்த ஆள் ஒரு ஃபன் பண்ணுறாருன்னே ஃபன்னுக்கு வந்து போய்க்கிறது. அப்புறம் அந்த ஆள் கொஞ்சம் அப்படியே இறங்கி செய்யறது அடுத்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அந்த பிளவுஸ் அந்த பட்டா அங்க பாரு எல்லாம் மேல அடிக்கி வச்சிருக்காங்க. அந்த பேட்டர்ன் பண்ணி கொடுங்க யாராவது ஒரு ஆள் போயிட்டு இந்த மேல என்னமோ இப்ப தூங்கு என்ன இருக்கு, ரெண்டு தலைகாணி உனக்கு ஒரு பெட்ஷீட் இருக்கு போ. அப்புறம் இந்த மாதிரி சண்டை ஆகிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான். சரி இப்போ போகணும்னா என்ன பண்ணுறோன்னே தர்பீஸ் இருந்துட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு அங்கே என்ன எல்லாம் பொருளாக இருக்குது, நான் எப்படி போய் படுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உனக்கு க்ளீன் பண்ணி தண்டா ஓகேவான்னு சொல்லி 2 பேர் போய் க்ளீன் பண்ணி தர்றாங்க. அப்போவும் அவர் வந்து ஒத்துக்கல. என்ன இன்னும் 2 பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் தலைவாணி இதெல்லாம் உனக்கு தான் வச்சிருக்கு பெட்ஷீட்டில், அப்போ போய் தூங்கு அப்படின்னு சொன்னால் விக்ரம் சைலண்டாக வந்துட்டு அங்கே ஏன்னா அங்கே கொண்டு விடுவார், அவங்க தூங்க முடியாதுல்ல. ஸோ வந்துட்டு என்னால் இங்கேயே படுக்க வச்சிருவோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எப்படின்னா வர்ற படுத்துட்டீங்களா, நீ தான் படுத்தா மதுரைக்காரன் வரக்கூடாது அது இதுன்னு சொல்லி உழப்பி விட்டு அவர் அங்கேயே படுக்க வச்சிடுறாங்க. வராத உனக்கு புரியல, வராத படுத்துரு அப்படியே படுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு விக்ரம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீனிங்ல இருந்து அப்படியே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தர்பீஸ் தலைவன் வந்து அப்படியே படுத்துக்கிட்டு வம்பிழுத்திட்டு இருந்தாரு. ஸோ அவர் தான் சொல்லி இதெல்லாம் பண்ணி எல்லாம் அரேஞ்செலாம் பண்ணி கொடுத்து 3 பேர் போய் அரேஞ்செலாம் பண்ணி கொடுத்து மறுபடியும் அதை போக மாட்டேன்னு சொல்லி வம்புதான் யாருக்காக தான் டென்ஷன் ஆக செய்யும். நியாயமாக எவ்வளோ நேரம் தான் பேசுறதுன்னு அது ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி உனக்கு உள்ளே விட்டவே நான் தான் திவ்யா அந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. அப்பயும் வந்துட்டு என்ன அப்படிலாம் பேசுகிறீங்க. அப்புறம் பிரவீன் ஏதோ வந்துட்டு கொஞ்சம் வந்து எச்சா வந்து இந்திரா போடா அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு. உடனே தர்பீஸ்க்கு கோவம் வந்தது. என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சண்டை போட. அப்படி திவ்யா நீ பேசுறலாம் சரியில் திவ்யா, லிமிட்டை தாண்டி பேசுகிறா அப்படின்னு சொல்லி திவ்யாட்ட ஒரு ஃபைட்டாக போட. என்ன லிமிட்டை தாண்டி பேசுகிறா, நீ என்ன சொன்ன, நீ இப்போ க்ளீன் பண்ணி தானே சொன்னேன், இல்லைன்னா லேட்டாக க்ளீன் பண்ணியிருப்பேன், நீ குட்டி புட்டின்னு சொல்லாது போ. க்ளீன் பண்ணா போறேன்னு தானே சொன்னேன். இப்போ கூட பாவம் அது கெட்டு போயிடும், அவ்வளோதான் லிமிட்டு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு வாய்ஸ் வர. அவர் வந்துட்டு நான் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என்ன நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் இந்த வீட்டுக்கு, இவர் ஃபஸ்ட்டு வந்தால் இவருக்கு தான் வீடாமா, இவர் சொல்கிறதா எல்லாம் பண்ணணுமாமா அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சேன். நீலாம் ஒயிட் கார்டு கண்டஸ்டன்ட் இப்போ தான் வந்த, நீ என்ன அப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி திவ்யாட்டையே வந்து வம்புழைக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திவ்யா என்ன திவ்யா நீ ஏன் திவ்யா இப்படி பண்ணுற, நான் எப்படி தானே திவ்யா அப்படின்னு சொல்லி சுமூகமாக போகிறாராமா. அடுத்த மறுபடியும் ஒரு பீக்குக்கு மேலே 2 பேரும் ஆளுக்கு பயங்கர சண்டை. என்ன இந்த ஆள் ஏன் இவ்வளோ ஏன் சீன் போட்டிருக்க, நீ தானே சொன்ன அப்படின்னு சொன்னால் ஏன் நீங்கள் வைக்கிறதா சட்டமா, படுக்கணுமா, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லி மாறி பீக்குக்கு போயிட்டாங்க. 2 பேரும் சண்டை போட்டு திவ்யா உடனே நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, இந்த மாதிரி குட்டி இப்படிலாம் பேசுகிற, நாங்கள் மட்டும் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறோம்ல, நீ ஒரு நாள் போய் படுன்னு சொல்லி எல்லாமே பண்ணால் நீ என்னத்தை அப்புறம் போக மாட்டுற அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இதை போட்டுட்டு திவாகர் நீ தான் பேசுன அப்படின்னு சொல்லி அடுத்து இங்கே சுத்தல். அப்புறம் கடைசியில் ஒரு வழியா அது இதுன்னு பேசி முடிச்சு மேலே மிஸ்டேக் இருக்குதான், என் மேலே மிஸ்டேக் கொடுத்து இடம் கொடுத்துருக்கு. டோன்ட் கிவ் தட் ஸ்பேஸ்.
நீ திடீர்னு உன் இஷ்டத்துக்கு பேசுற அது கடைசியில் போய் தூங்க அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி அப்படி அடிச்சு அனுப்பி விட்டாங்க. அவர்களை போய் தூங்கினோடனே திவ்யாவை கெமியும் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க. என் மேலே தப்புனா வந்துட்டு நான் தான் வந்து கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன் ஓவரா அப்படிங்கிற மாதிரி சொல்லினோடனே கெமி வந்துட்டு கொடுக்காதீங்க, கொடுத்தாதான் அவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாரு, ஸோ டோன்ட் கிவ் தட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நைட் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உண்மை அதுதான், இவன் கொஞ்சம் லைட்டாக ஃபன்னுக்காக அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் பயங்கரமாக இறங்கி வச்சு அப்படி அட்வான்டேஜ் எடுத்து அப்படி செய்வார் அவர் நம்மால். ஸோ வந்துட்டு கொஞ்சம் பார்த்து இருங்கடா, அதனால் பண்ணுறதை பார்த்தாலே இப்போ பேசுகிற சொல்கிறத பார்த்தாலே குட்டி வேணா குட்டி இந்த குட்டி டிகா குட்டி அப்படின்னு சொல்லி தான் என்ஜாய் பண்ணுறாப்புல. ஆனால் உள்ளே உட்காந்துட்டே கல்யாணம் பண்ணலாமா, நான் வரட்டுமா, லவ் பண்ணட்டுமா, என்ன பேச்சு, என்ன இது வெள்ளுக்குமா கபடி இளைய தளபதி விஜய் சார். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். என்ன வேணாலும் சொல்லுங்க, நம்ம தலைவன் தான் வந்து இந்த கண்டென்ட்டே வைரல் ஆக்கிறதே நம்ம தலைவன் தான் அப்படின்னு அவரே நேற்று நைட் வந்து சொன்னார். அதே மாதிரி வந்துட்டு காலங்காத்தாலும் அவரோட வீடியோ தானே போடுறீங்க கடைசியில் பிக் பாஸில் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விக்ரம கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து எடுத்து பேசுகிறேன், சாலமன் பாப்பையா வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னமும் அப்படியே பல்ல வச்சு அது கடிச்சு இடிச்சு பேசி இப்படியாடா பேசுறாரு, ஏன்டா பொண்ணுகிட்டு இருக்க காலங்காத்தால் அப்படிங்கிற மாதிரியே பண்ணிட்டு இருந்தாப்புல. அடுத்து இன்னொரு வாய்ஸ் பண்ணாரு, தளபதி விஜய் வாய்ஸ். அப்படியே வெறி ஆகுது, அடிச்சு விடும் அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபீல் வந்துருக்கு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு எரிச்சல் பண்ணிட்டாப்புல. அப்படியே பார்க்கும்போது செம காட்டு தளபதி விஜய் கேட்குது, அப்படி ஏன்டா விஜய் வாய்ஸ் எடுக்கிறேன் இந்த வாய்ஸ் எடுக்கிறேன் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறமா மதன் பாபு அந்த அளவுக்கு சிரிப்பு கொஞ்சம் நல்லா வந்துருங்கிறனால ஸோ தர்பீஸ்க்கு வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்படி பேசி விட்டார், மதன் பாபு மாதிரி லைட்டாக அப்படி பேசி விட்டார். ஸோ இதெல்லாம் பேசி கேட்டு பல குரல்கள் கேட்டு அப்படியே நமக்கு டென்ஷன் ஆயிரும். அடுத்து கண்டஸ்டன்ஸ் வராங்க. லியோதாஸ் பாட்டு போட்ட உடனே எல்லாரும் வந்து இவர் எஃப்ஜே இது சார் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினாங்க. பட் வந்து இந்த லியோதாஸ் இதை வந்து இப்போ இவனுக்கு பிரஜினுக்கு போடுவாங்கன்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. பட் வந்து அவருக்கு தான் போட்டு அவர் கலையரசனும் உள்ள வர்றாங்க. அண்ட் வந்து பிரஜின் உள்ள வந்ததுலேருந்தே வந்துட்டு விக்ரம் கூட அப்படியே உங்கள் காம்போ பயங்கரமான காம்போ அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இது பேசிக்கிட்டு இருந்தார். எஸ், அவரோட ஜென்யூனான இதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்ததுக்கு காப்பாற்றினது இந்த மாதிரி அது எல்லாத்துலேயுமே வந்து விக்ரம் இருந்ததுனால அது வந்து அந்த வாரம் ஃபுல்லாகவே அவங்க இருந்ததுனால ஸோ வந்துட்டு பிரஜின் ஆப்வியஸாக விக்ரம் கூட நல்லா கொஞ்சம் குளவாடிக்கிட்டு இருந்தார். அண்ட் வந்து அவருக்கு வந்து பிடிக்கல வியானா வந்து இந்த மாதிரி பேசினதெல்லாம் நினைக்கிறேன். புதுசாக வந்துட்டு ஏன் இந்த மாதிரி அவங்க முகத்தெரிய அவங்களே வந்து மறுபடியும் எண்டிங்கில் வந்து ஏன் இப்படி பேசி இப்படி கிழிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு. ஜாலி அவ்வளோதான், அவங்களும் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. அந்த ஆள் பாருங்க, அவர் ஓட்டு லீடிங்லாம் ரொம்ப தவறு. அது புரியவே இல்லை ப்ரோ, எனக்கு சுத்தமாக புரியல. அப்படிலாம் இருந்தவங்க தான் அப்படி ஆயிருக்கேன் நான். ஸோ அப்படி ஏன்னா சாண்ட்ராவையும் அப்படி தானே வம்பளுத்திட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும். ஸோ வந்துட்டு ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த ஒரு பதிவை வந்து பண்ணுறாரு. அண்ட் வந்து எல்லாரும் அந்த நடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னார்ல, அதை வந்து ஃபீல் பண்ணி சொன்னார். இந்த மாதிரி வந்துட்டு நடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, நான் வந்து அது வந்து வீட்டில் பார்த்துருக்கேன், எப்படி வந்து அந்த மாதிரி சொல்ல முடியுது, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டார். என்னதான் இருந்தாலும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியை வந்து நம்ம வந்து நடிப்புன்னு சொல்லி அப்படி வந்து கழிக்கவே கூடாது. அதை வந்து விளையாடுறதுக்கு, ஃபன் பண்ணுறதுக்கு, பேசுறதுக்கு, சொல்கிறதுக்குங்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்டேஜுக்கே, அதை கலாய்க்கிறதுக்கான ஸ்டேஜுக்கே வந்து போகக்கூடாது. அதை வந்து விட்டுறணும். ஒன்று உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா வந்து விட்டுருங்க. ஏன்னா வந்து அது ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால் வந்து அதை வச்சு வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பண்ணக்கூடாது. அவ்வளோவா எதுவும் காமிச்சிக்கல நீ? இல்லைடா, பார்த்தாங்களா? டிவி பார்க்கலடா, ஃபோன்லையா கிளிக் பண்ணா? இவர் எப்படி கிளிக் பண்ணாங்க? என்ன பதில் சொல்? அவ்வளோ டீட்டெயிலாக கேட்குறப்போ இல்லைடா பேச முடியலடா. அடுத்து அது வந்து குழந்தைங்க பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி சபரி வந்து கேட்குறாரு. எபிசோடில் நான் வந்து பார்க்க உள்ள எப்படியோ வந்து இது பண்ணிட்டேன். பட் வந்து வீடியோஸ் வந்து மொபைலில் பார்க்குறப்ப, ரீல்ஸில் எல்லாம் பார்க்குறப்ப வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க. அண்ட் தான் அவங்களுக்கு வந்து அவங்கள எப்படி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா வந்து ரீல்ஸில் வந்துட்டு பார்வதி ஏன் தள்ளி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஏன்னா இதான் கேமுன்னு சொன்னோம்னா ஏன் உதைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, ஏன் வந்து பின்னாடி அவரும் உதைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்கள வந்து சமாளிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணி சொன்னார். எஸ், இது கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். என்ன பண்ணுறது, அப்புறம் ஷோன்னு அப்புறம் வந்துட்டா அதையும் ஹேண்டில் பண்ணி தான் அவனை உதைக்கிறது. எஸ்,
அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் மோசமாக வந்து போகிறப்ப அது வந்து கொஞ்சம் தப்பான விஷயம். அது பார்க்குறப்ப இந்த மாதிரி வந்து சில டிஸ்டர்பன்சஸ் வரதான் செய்யும். அது குழந்தைங்க சைடு வந்து பாதிக்கிறது தான் வந்து இந்த உதைக்கிறது இந்த மாதிரி சினாரியோவில் அதை பார்த்தாங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். புரிஞ்சிக்க முடியாது அந்த வயசுலங்கிறது ரொம்ப. அதுக்காக தான் அவங்க பயப்படுறது. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்கேன் பிக் பாஸ். அதுல வந்து 49 பேத்துல மெரிட்ல செலக்ட் ஆயிருக்கேன். காண்டா நாட்டுக்கு தேர்வாயிருக்கேன் பிக் பாஸ். காலையிட்ட பேசுறப்ப காலை வந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம் எழுதினேன், மெரிட்ல பாஸ் ஆகிட்டேன், இந்த மாதிரி கரகாட்டத்தை பத்தி இது பண்ண கலைகள் பத்தி எக்ஸாம் இருந்துச்சு, அதெல்லாம் மெரிட்ல பாஸ் ஆகிட்டேங்கிறப்ப சொல்றப்ப இது ஒரு குட் இனிஷியேட்டிவா இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து. எஸ், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது மட்டும் ஒரு திறமை மட்டும் ஒருத்தவங்கள்ட்ட இருக்காது, பல திறமைகள் இருக்கும். அதில் எது வந்து உங்களுக்கு நல்லது குட்டு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற இது லைன் கூட போனால் அது வந்து ஒரு மாதிரி நல்ல அட்வான்டேஜ். கலை வந்து ஒரு மாதிரி வந்து இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தார், கிரியேட்டிவ்ஸாக நிறைய பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ வந்து இந்த விஷயத்தில் ஒரு கலை மூலியமா அப்படிங்கிறது இல்லை வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எல்லாம் பாஸ் ஆகுதுங்கிறது ஒரு குட் இனிஷியேட்டிவ். ஸோ இதுதான் வந்து ஒன்று தான் கிடையாது, இன்னும் வந்து நிறைய இருக்குது. எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம், எது ஒர்க் அவுட் ஆகும், ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல இதாக வந்து பண்ணி அப்படி வந்து போனாங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸு ஒரு இந்த மாதிரி இதில் லைனில் எல்லாம் போனாங்கன்னா அது வந்து ஒரு படிப்பு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து போனாங்கன்னா வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். அவங்களுக்கு மதிப்பு ரெஸ்பெக்ட் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். அதோட ஒரு எக்ஸாம்பிளாக தான் வந்து கலை. இந்த மாதிரி ஒரு லைன் இப்பயே வந்து போனாங்கன்னா வந்து அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் வந்து அவரும் இருக்குல்ல, படித்து எழுதினாரு, பாஸ் ஆகிட்ட, பெரிய மெரிட்டில் பாஸ் ஆகிட்டேங்கிறாரு. அப்போ அதுக்கான ஒரு அட்வான்டேஜ் அதுக்கான ஒரு ரெஸ்பெக்ட்னு ஒன்று வந்து அது தனியாக இருக்கும்ல. ஸோ அவங்கள்ட்ட இருக்குன்னு ஸோ வந்து அந்த மாதிரி வந்து போகணுங்கிறது தான் வந்து அதில் இருந்து ஒரு எடுத்துக்க வேண்டியது. உஷாரா மெத்தும் வந்தாங்க. அண்ட் வந்து 2 பேருமே வந்து என்னெல்லாம் நடந்துருக்கணும், உங்களுக்கு ஒரு கெஸ்ட் இருக்கும் அரோரா சின்க்ளேர், அவங்கள வச்சு தானே நல்லா செம பண்ணு, என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்க, எப்படி இருக்கும் துஷார் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதுலே வந்து ஹோல் ஹவுஸுமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் மூமெண்ட், அந்த பார்க்குற மூமெண்ட், இந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி வந்துட்டு சரி அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே பாசிட்டிவாக வந்து தூக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கு தானே அப்படியே சீன் போட்டு அது இதுன்னு ஃபிலிமோகிராஃபி அப்படியே பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உடனே அப்படின்னு காப்புன்னு இழுத்து இப்படி காட்டி பிடிச்சி துஷார் இதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாப்புல. இந்த மாதிரி எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணி எல்லாரும் வந்து குஷி பண்ணி அப்படி வந்து எல்லாருமே வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வந்து ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்காக, எப்படி எடுத்துப்பாரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்க. ஸோ வந்துட்டு அவர் பாசிட்டிவாக வெளியே வந்து மேபி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாரு. எனக்கு தெளிவு பத்தல, கேம்ல இருக்க பண்ணிட்டு இருக்க பார்க்க நல்லா இருக்குது. ஓகே, I felt like துஷார் இப்படிதான் யோசிக்கிறானா. வந்து ஏற்றுக்கிட்டாரு மீன்ஸ் லவ் இப்படி பண்ணி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாரு. அவங்க பண்ணது, நீ நல்லா கேம் விளையாடுற, எல்லாமே பண்ணுற, உன்னால் நான் போகலை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி வந்து ஒரு முடிச்சு விட்றாரு. இனிமேல் இந்த மாதிரி நினைக்காத, நல்லா கேம் விளையாடு, நல்லா கொண்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு இடையில சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரு கடைசி வாரத்தில் சொன்னார். இட்ஸ் ஓகே. அவர் வாயிலிருந்து அது வந்துச்சுன்னா அப்படியே அரோராக்கு ஓ மை காட் துஷாரே சொல்லிட்டாப்பா, இதுக்கு மேலே என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த 18 லட்சம் ஐயோ எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா இந்த மூமெண்ட் கிடச்சிருக்குமா, இப்படி ஒரு மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லி அதையும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனா வந்து நான் கேட்கலன்னா கூட வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு எப்படி பேச்சு கேட்டவனா நாமளே பண்ண சரி ஓகே. இடத்துல கேமரா இல்லைங்க, நான் கண்ணில் பார்க்குறேங்க. அமித் ஒரு சைடு எல்லாத்திட்டையும் புலம்பிட்டு இருந்தாரு, வெளியே போய் எல்லா எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டாரு போல. இந்த மாதிரி ஒரு வாரமாக அவங்க கூட இருந்ததுக்கு நாமினேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. நாமினேஷனில் சொன்னால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி அவர் தான் பீபேக்கை போட்டு வந்து உட்காந்தாருங்கிற மாதிரி சொல்லி என்ன இது இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சாண்டோவை அக்யூசியேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ எஸ், ஒரு வாரமாக எவ்வளோ அமித் பண்ணியிருப்பாப்புல உட்காந்து கதை கேட்டு அதுக்கு இருக்குன்னு பின்னாடி பேசி இதனால தானே நீ வெளியே போனதேங்கிறத கூட அப்படி கூட வந்து யோசிக்கலாம். வந்து அவங்க சொல்லி இல்லை, அந்த மாதிரி உட்காந்து பேசினது தான் பிரச்சனை. ஸோ வந்து அதெல்லாம் வந்து புலம்பி தள்ளிட்டு இருந்தார். எல்லாத்திட்டையும் எடுத்து சொல்லி இந்த மாதிரி வச்சா அது அவங்க எப்படி சொல்லியிருக்கலாங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இந்த வீட்டின் ஒரு ஓரத்தில் மௌனம் என்ன பண்றாங்க, உனக்காக தானே பாடுறேன். அப்ப கவனிடா நிறைஞ்ச தோழனாக தொலைஞ்சு போனியே.
அண்ட் வந்து துஷாருக்காக வந்து ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு அது அரோரா வந்து பாடுறாங்க. லைன்ஸ்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா யோசிச்சு டச்சிங்காக ஒரு மாதிரி வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இவங்க சும்மா இருப்பாங்களா, உள்ளே இருக்கவங்க சுற்றி டெங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வம்பெழுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க அவங்க 2 பேர்த்த வச்சு. 2 பேரும் ஒரு ஸ்பேஸே குட்டியில் ஒரே ஃபன்னாக பண்ணிட்டு, அதுவும் அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் தான், சும்மாலாம் கிடையாது. அதை வச்சு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. வாழ்றாடா அரோரா இவ்வளவு நாள் இருந்ததுக்கு துஷார் வந்து இப்போ வந்து வாழ்றாங்க 2 பேரும். கனியோட மீன் குழம்பு அதே போல அக்செப்ட் பண்ணிக்கிட்ட முதல் நபர் நான். இதுதான் பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தவங்க வீட்டுல வந்து எனக்கு சொன்னதா இருக்கு. அடுத்ததாக ஒரு கேம் விளையாடுறாங்க. இந்த மாதிரி பவுலுக்குள்ளே நிறையா சீட்ஸ் போட்டு அதில் என்ன கொஸ்டின் இருக்கோ அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே ஓரளவுக்கு ஃபன்னாக, ஓரளவுக்கு அந்தந்த மூமெண்ட்ஸை சொல்கிற மாதிரியும் வந்துட்டு ஓரளவுக்கு பாசிட்டிவாக வந்து கொண்டுட்டு போனாங்க எல்லா மூமெண்ட்ஸுமே. ஸோ வந்துட்டு அந்தளவுக்கு வந்து நெகட்டிவாக எதுவும் வந்து சண்டை போகிற அளவுக்கு வந்து போகலை. ஸோ வந்து அடுத்து பார்த்தோம் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இந்த மாதிரி கனி வச்ச மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி விக்கல்ஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டார். அடுத்து சபரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டார். இந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து போட்டாங்க. அந்த நீடிக்கணும் துண்டிக்கணும் தான் அவங்க ஏதாவது நினைச்சுக்கிட்டாங்களா அப்படி, நம்மளும் வெளில போற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கறத தான் நான் சொன்னேன். என்ன ரீசனுக்காக அப்படி அப்ரிப்டா அவாய்ட் பண்ணணும்னு தெரியல. ஒரு இது வந்து நான் எவிக்ட் ஆகி ஒரு வாட்டி கெமி கூட வெளியே போயிட்டு வந்துட்டேன் பத்தியா, அதை அவள் டைஜஸ்ட் பண்ண முடியல, அது ஊந்துட்டா. எவிக்ட் ஆகி போனதையா உண்மையால சொல்றேன். அந்த எவிக்ஷன் இல்லாம நான் பிரஜினை வந்து வெளியே உட்காந்து பேசிக்கிறாங்க. தனியாக வந்துட்டு என்ன பிரச்சனை உனக்கும் சாண்ட்ராவுக்கும் முதல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. உனக்கு என்னையா தெரியாதையா வெளியே பார்த்துட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு திவ்யா எந்தில் புரிஞ்சிருக்காங்க என்ன கதை அப்படிங்கிறது வந்து அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு போல். ஸோ வந்துட்டு திவ்யா வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. எல்லாமே வந்து கரெக்டாக என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ பிரஜினும் வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நான் இந்த துண்டிக்கிறேன்னு சொல்லி இந்த இதை கட்டினது வந்து ஒரு மாதிரி வந்து எஃபெக்ட் ஆகிருச்சு. அந்த துண்டிக்கிறேன் அங்கே ஜாயின்னு இது வந்துட்டு ஒரு மாதிரி எஃபெக்ட் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது வந்து அவங்களால ஓப்பனாகவும் பேசிக்க முடியல. அவங்க வந்து சந்தேகப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அவேர்னு நினச்சதை வந்து அவங்களால ஓப்பனாகவும் சொல்லிக்க முடியல. ஸோ எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு அப்பயும் வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்டு தானே எல்லாமே வந்து இப்படி தானே போகணும். பட் வந்து அவங்க ஏன் வந்து இப்படி போனாங்கன்னு தெரியல. ஸோ வந்துட்டு இதுதான் மேபி இதுதான் ரீசனாக இருந்திருக்கும். அதை துண்டிக்கப்பட்டேன் நான் கட்டினதுனால அவள் டிஸ்டர்ப் ஆகிட்டா, நான் வெளியே போனேன்ல அதனால வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டா. ஸோ வந்துட்டு அதுதான் ரீசனாக இருக்குமே தவிர வந்துட்டு வேறு எதுவும் வந்து இருக்காது. அதனால தான் அவள் டிஸ்டர்ப் ஆகி இந்த மாதிரிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டா. அதனால இங்கே எல்லாமே ஒரு கோளாறு ஆகிப்போச்சு. நம்ம வச்சிக்கிற ஆடலாம் வைக்கல் அதுக்கு துஷாரும் அரோராவும் ஒரு டான்ஸுக்கு வந்து ஸ்டெப் ரெடி பண்ணி நல்லா ரொமான்டிக்காக பண்ணலான்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க போல. ஸோ வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக போட்டிக்கு கெமி வந்துட்டு நானும் வர்றேன் நானும் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேர் இல்லைன்னொடனே நல்லா வெயிட்டான பேரா விக்ரம்பா என்னோட பேர் உனக்கு பேர் இல்லைன்னு கிடையாது, அதுக்கு தான் நான் நீ வாடா அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஒரு டான்ஸை போட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு அந்த ரொமான்ஸ் வந்து வரும்னு பார்த்தா இங்கே வந்துட்டு விக்கல்ஸ் கூட வச்சு காமெடியை வந்து போட்டு விட்டாங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணி. ஸோ வந்துட்டு அவங்க பிளான் வந்து மிஸ் ஆகிடுச்சு. மிஸ் ஆனது நல்லது தான். அவங்க ஒரு ஓரமாக ஆனால் அவங்க ஒன்றாவே ஆடினது எல்லாமே வந்து அப்படி பியூட்டிஃபுல்லாக சூப்பராக வந்து அரோராவும் துஷாரும் ஈஸியாக வந்து ஆடிடுவாங்க. ஸோ வந்துட்டு அது அப்படியே எக்ஸலண்ட்டாக அவங்க ரொமான்டிக்காக அப்படி ஒரு அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க டான்ஸ் ஆடி. ஸோ வந்துட்டு நம்ம பார்த்தா நமக்கு தான் எரிச்சல் ஆகும். ஸோ வந்து அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லி கேமராமேன் வந்து இந்த சைடு ஃபோக்கஸ் வச்சு, இதே வந்து எடிட்டர் தானே இதை பண்ணுவார். எடிட்டர் வந்து அதை கட் பண்ணி இந்த சைடு விக்ரமும் அவங்களும் பண்ணதை காமெடியாக பண்ணால் அதை காமிச்சு அவங்க வீடியோவில் போட்டு பண்ணிட்டாங்க. ஸோ அது அப்படியே லைட் ஆஃப் ஆகுது. லைட் ஆஃப் ஆகனோட இன்னைக்கு ஒரு எபிசோட் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடில் பெருசாக ஒன்றும் இல்லை மொக்க தான். ஸோ இதோட என்னோட வீடியோ என்னோட கண்டென்ட் என்னோட ரிவ்யூ என்னோட ரோஸ்ட் நான் முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் கண்டென்ட் பார்க்குறேன். பை பை ஃப்ரம் தீபக். பை பை ஃபேம் லவ்லாக்ஸ்.